கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 30 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 30 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இங்கே பக்தன் இந்த வசனத்தை அழகாக சொல்கிறார்ல, தேவனால ஒரு மதிலையே தாண்டுவேன்னு சொல்கிறாரு. இந்த விசுவாச வார்த்தைங்க நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன். எவ்வளோ பெரிய மதில் வந்தாலும், எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் அதற்குள்ளே நம்மளை கொண்டு போய் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அநேக சேனைகள் எதிர்த்து வந்தாங்க, நிறைய நாட்டு ராஜாங்க எதிர்த்து வந்தாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவரும் எதிர்க்க கூடாமல் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? மேற்கொள்ள கூடாமல் போயிடுச்சு. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார். ஆமேன். எரிகோ மதிலையே தாண்டி போனாங்க. எரிகோ மதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தரைமட்டமாச்சு. அப்பவும் கர்த்தர் அவங்க கூட இருந்தார். இன்னைக்கும் சொல்றாரு, உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. மதில் போன்று பிரச்சனை வரலாம், ஒரு பெரிய சேனையை உங்களுக்கு எதிராக வரலாம், ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை காப்பாற்றி, எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தார், உங்களோடும் இருந்து ஆசீர்வாதங்களை தந்து வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமேன்.